கேரளாவில் வயநாடு அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் சோரல் மலை அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் இந்த நிலச்சரிவு வந்து எப்படி ஏற்பட்டது, இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது தகவல் வந்து கிடைச்சதா இல்லையா, இந்த ஒரு நிலச்சரிவுனால் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தருணத்தில் எவ்வளவு உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நிலச்சரிவு வந்து நடந்தது என்றைக்கு அப்படின்னா ஜூலை 30 அதிகாலை 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. அதை தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட வந்து மோசமான நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதில் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அவங்களுடைய தூக்கத்திலேயே வந்து உயிரோடு வந்து புதைக்கப்பட்ட ஒரு தருணமாக தான் அது வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு நிலச்சரிவு. கேரளாவுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், ஹோம் மினிஸ்டர் சைடில் இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணதாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலோர பகுதியெல்லாம் வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 23 வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென் ஜூலை 25 வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கான கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கேரளாவோட சிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே வந்து சிவியராக எதுவும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அலர்ட்லாம் அவங்க வந்து சொல்லலை, சாதாரணமாக ஒரு ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லோக்சபா மீட்டிங்கில் வந்து இந்த ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த கேரளாவோட சிஎம்மாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவங்கவுங்க தரப்பில் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டு ஃபைனலாக வந்து யாரும் ப்ளேம் பண்ணாமல் இப்போ ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலச்சரிவோட பாதிப்பு இந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராலையுமே ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான், நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு தெளிவான தகவல் இல்லாதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா 277 நபர்களுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. 200க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா காயமடைஞ்சிருக்காங்க. ரெக்கார்ட் படி வந்து பார்த்திங்கன்னா 240 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காணாமல் போயிட்டாங்க. அதாவது இன்னுமே வந்து அவங்களெலாம் வந்து ஃபைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 1500 பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களில். இந்த ரெஸ்கியூ பண்ணுற டைமில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு சேதமடைஞ்சு இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெய்லே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிரிட்ஜ் வந்து முண்டக்கை டு சோரல் மலை அப்படின்ற அந்த 2 இடத்தையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை தான் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்கியூ பண்ணும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நியர்லி 3000 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஷெல்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பிளேஸில். இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா 100க்கும் மேற்பட்டவர்களோட பாடி பார்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு, அவங்களுடைய முகப்பகுதி வந்து கிடைக்கல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருங்கிறது கூட நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் என்னென்ன சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கௌதம் அதானி வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி வந்து கொடுத்துருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மந்த்லி சேலரி வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் வந்து 5 crore வந்து கொடுத்துருக்காரு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட எம்டி 5 crore வந்து கொடுத்துருக்காரு. தென் மலையாளம் ஆக்டர்ஸில் மம்முத்தி வந்து 20 lakh வந்து கொடுத்துருக்காரு. அவரோட சன் வந்து துல்கர் சல்மான் 15 lakhs வந்து கொடுத்துருக்காரு. தென் மலையாளம் ஆக்டர் அண்ட் கப்புள்ஸான ஃபாகத் ஃபாசில் அண்ட் நஸ்ரியா அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 20 lakh rupees வந்து கொடுத்துருக்காங்க. தென் தமிழ் ஃபிலிம் ஸ்டார்ஸில் வந்து சூர்யா, கார்த்திக் அண்ட் ஜோதிகா அவங்க கலெக்டிவாக வந்து 50 lakh rupees வந்து கொடுத்துருக்காங்க. விக்ரம் வந்து 20 lakh rupees வந்து கொடுத்துருக்காரு. தென் ராஷ்மிகா மந்தனா வந்து 10 lakh rupees வந்து கொடுத்துருக்காங்க. தென் கமலஹாசன் வந்து 20 lakh rupees வந்து கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக இருக்க அப்டேட்டை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெல்ப்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க டவர்ஸ்க்கு வந்து டீசல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால் அங்கே பவர் இல்லை அப்படின்னாலுமே அந்த டவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த இன்டர்நெட் ஸ்பீடை விட இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில் மட்டும். ஜியோ என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டவர் வந்து அங்கே வந்து டெடிக்கேட்டடாக வந்து அமைச்சிருக்காங்க. ஏர்டெல் வந்து இப்போ யாருக்காவது வந்து பிளான் வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரீசார்ஜ் 3 daysக்கு வந்து அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் வந்து பெர் டேக்கு வந்து டேட்டா வந்து 1 GB தென் 100 SMS
வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுற ஏர்டெல் யூஸருக்கு வந்து 30 days வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அந்த பில் ஜென்ரேஷன் டேட்டு. வோடஃபோனில் வந்து டெய்லி வந்து 1 GB டேட்டா 7 நாளைக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 10 days வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அந்த பில் வந்து கட்டுற டேட்டு. இந்த ஒரு இன்சிடென்ட்டோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.